வணக்கம் 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 நண்பர்களே. அதாவது ஊழல் செய்த செந்தில் பாலாஜி அமைச்சராக தொடரலாமா வேண்டாமா என்ற ஒரு கேள்வி அமித்ஷா அவர்கள் கேள்வி எழுப்பியிருக்கிறாரு. அதை பற்றின ஒரு முழுமையான தகவல் தான் இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிறோம். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலில் வர அப்டேட்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா மிஸ் பண்ணாமல் இருக்க இது ரொம்ப ரொம்ப உதவிகரமாக இருக்குங்க. அதாவது செந்தில் பாலாஜி அவர்கள் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 30,000 கோடிக்கு மேலே பார்த்திங்கன்னா ஊழல் செஞ்சுருக்கிறாரு. ஸோ அந்த ஊழலை தொடுத்த பார்த்திங்கன்னா இப்போ அவர் புழல் சிறையில் இருந்துகிட்ருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் அவருக்கு இதய பிரச்சனை இருந்து அறுவை சிகிச்சை செய்யப்பட்டது இல்லையா, அதன் காரணமாக அவருக்கு பார்த்திங்கன்னா சொகுசு அறையில் பார்த்திங்கன்னா வைக்கப்பட்டிருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் மருத்துவ கண்காணிப்பில் இந்திய மாநிலம் தமிழகத்தில் உள்ள திமுக கட்சியை பார்த்திங்கன்னா குடும்ப கட்சி என்று கூறியது மட்டுமல்லாமல் ஊழல் செய்த செந்தில் பாலாஜி அமைச்சராக தொடரலாமா என்று அமித்ஷா நேற்று உரையாற்றினார். இந்த அண்ணாமலை நடைப்பயணம் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை இந்திய பிரதமர் நரேந்திர மோடி ஆட்சியின் 9 ஆண்டுகால சாதனைகளை மக்களிடம் கொண்டு செல்லும் நோக்கில் 234 தொகுதிகளிலும் நடைப்பயணம் மேற்கொள்ள இருக்கிறார். வருகிற 24ஆம் தேதி ஓகேங்களா, வருகிற 24ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலை முன்னிட்டு என் மண் என் மக்கள் மோடியின் தமிழ் முழக்கம் என்ற கோஷங்களை எழுப்பி நடைபயணம் மேற்கொள்ள இருக்கிறார். தமிழகத்தில் 5 பகுதிகளாக இந்த பயணம் மேற்கொள்ளப்படுகிறது. அதாவது மொத்தமாக பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 234 தொகுதிகளில் 168 நாட்கள் மேற்கொள்ளப்படும் இந்த நடைப்பயணமானது 1700 கிலோமீட்டர் தூரம் நடந்து செல்லும் வகையிலும் 900 கிலோமீட்டர் தூரம் பார்த்திங்கன்னா வாகனம் மூலம் செல்லும் வகையிலும் திட்டமிட்டுள்ளது. ஸோ இந்த நடைபயணத்தை மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா நேற்று தொடங்கி வைத்து உரையாற்றினார். திமுக குடும்ப அரசியல் அண்ணாமலையின் நடைபயணத்தை தொடங்கி வைத்து பேசிய அமித்ஷா அவர்கள் இந்தியாவில் 9 ஆண்டுகால பாஜகவின் ஆட்சியின் திட்டங்கள் வீடுகளுக்கு சென்றடைந்துள்ளது. ஸோ வருகிற தேர்தலும் மக்கள் பாஜகவிற்கு ஆதரவை அளிப்பார்கள் என்று கூறினார்கள். மேலும் பேசிய அவர் தமிழகத்தில் உள்ள நலத்திட்டங்களுக்கு மத்திய அரசு பல கோடி நிதியை ஒதுக்கியுள்ளது. ஊழல் செய்த செந்தில் பாலாஜி அமைச்சராக தொடரலாமா என்று அண்ணாமலை ட்வீட் செய்தால் திமுக ஏன் அஞ்சுகிறார்கள் என்ற கேள்வியும் எழுப்பியுள்ளனர். குடும்ப கட்சிகள் இணைந்து தான் பார்த்திங்கன்னா கூட்டணி நடத்துகின்றன. அதனால் அவர்கள் வீட்டுக்கு மட்டும்தான் நன்மை நாட்டிற்கு இல்லை. தமிழகத்தில் அண்ணாமலை மேற்கொள்ளும் இந்த திருப்பு முனையை ஏற்படுத்தும். இதனிடையே அப்படின்ற மாதிரி பார்த்திங்கன்னா அமித்ஷா பேசியிருக்கிறாரு. இதனிடையே அமித்ஷா இன்று ராமேஸ்வரம் சாமி தரிசனம் செய்துள்ளார். ஸோ இத்துடன் இந்த செய்தி தகவலானது முடிவடைகிறது. இந்த தகவல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.